Hello friends, welcome to our channel என் கனவு கண்மணி. நான் உங்கள் சரண்யா. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டிஷ் ஒரு கிட்ஸ் ஸ்பெஷல் தான் பார்க்க போறோம். அதாவது ப்ரான்ல கிட்ஸ் ஸ்பெஷல் டிஷ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நார்மலா நம்ம ப்ரான் கிரேவி எல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா பசங்க அந்த கலரை பார்த்துட்டே வேண்டான்ற மாதிரி அதை ஒதுக்கி வச்சிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. பட் அதுக்கு பதிலாக இதை மாதிரி பொரிச்ச ப்ரான் செய்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கூடவே கொஞ்சம் சாதமும் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரானை வந்து அதோட ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து வதக்கி விடுங்க. அந்த பேனை வந்து அந்த ப்ரானை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அப்படி வதக்கும் போது பார்த்தீங்கன்னா நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ப்ரான்லேருந்து வந்து தண்ணி வரும். அந்த தண்ணியிலேயே வந்து அது பார்த்தீங்கன்னா பாதி வெந்துடும். தென் அந்த தண்ணியுமே ட்ரை ஆகிடும். இது மாதிரி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நல்லா ட்ரையான பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க, ஷிஃப்ட் பண்ணி வச்சுருங்க. அதை எடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் விட்டுக்கணும். ஆயில் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றியெல்லாம் வந்து நம்ம ப்ரானை வேக வைக்க போகிறதில்ல. குட்டி ப்ரானாக இருந்தால் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டால் போதும். நம்ம அந்த ஆயில் சூடானதும் அதுலேயே மஞ்சள் பொடி போட்டுருங்க, கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டுருங்க. ஜஸ்ட் அந்த கலருக்காக, சின்ன கலருக்காக தான் போடுறோம். காரம் இல்லாமல் சாப்பிடுவாங்க பசங்க. ஸோ இப்போ வந்து சால்ட் நான் ஆட் பண்ணிவிட்டேன், அந்த ப்ரானுக்கு தேவையான சால்ட்டு. இதை மூணையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த ஆயிலோட. நம்ம அதே குட்டி ப்ரானாக இருந்தால் இப்போ நம்ம ப்ரான் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அதில் போட்டுருங்க. என்னோட பாத்திரத்தில் லைட்டாக தண்ணி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான். பட் ட்ரையான பாத்திரத்தில் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த ஆயில்லையே வந்து வதக்கணும். இதே குட்டி ப்ரானாக இருந்தால் நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் போட்டோன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிடுங்க அதுலேயே. நெக்ஸ்ட்டு ஆனியன் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், இதையும் சேர்த்துட்டு நல்லா ஆட் பண்ணி எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வதக்கிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் எல்லாமே வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா வதக்கிடணும். எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடணும். இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம பேனை வந்து மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு எக்ஸாக்டாக 15 மினிட்ஸ் வைக்கணும். 15 மினிட்ஸ் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதே குட்டி ப்ரானாக இருந்தால் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். இது கொஞ்சம் பெரிய சைஸ்ன்றனால நம்ம 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பொரிச்ச ப்ரான் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆயிலோடு எடுத்துடாமல் அப்படியே ஆயிலை வடித்தா மாதிரி கரண்டியில் எடுத்துருங்க. இப்போ இதை மாதிரி ஒரு ப்ரானை வந்து ஒரு சைடாக நம்ம ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆயிலெல்லாம் வேறு அந்த இன்னொரு பக்கம் போயிடும். இப்போ வந்து இதை நம்ம வந்து சர்விங் பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். இப்போ ஒரு சில பசங்க வந்து சாதத்தை இதனோடவே மிக்ஸ் பண்ணி கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த பேனில் ஒதுக்கி இருக்க ஆயிலில் வந்து கொஞ்சம் ஆயிலை எடுத்துட்டு மீதி ஆயிலில் அப்படியே சாதம் போட்டு இந்த ப்ரானோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து வச்சிடுறோம். கடைசியில் அந்த ஆயில் இருக்குல்லையே அதை நம்ம போட்டுடலாம். இப்போ சின்ன ப்ரானாக இருந்தால் நமக்கு இவ்வளோ ஆயில் வந்து வேஸ்ட் ஆகாது. கொஞ்சம் ஆயில் ஊற்றி அது சீக்கிரமாகவே வெந்துடும் அந்த கொஞ்சம் ஆயில்லையே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷான பொரிச்ச ப்ரான் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ சூப்பரான ப்ரான் வந்து ரெடி ஆகிடுச்சு, பொரிச்ச ப்ரான். இது வந்து சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வெறும் சாதத்துலேயே வந்து அந்த ஆயில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த ப்ரானோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டால் அவங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. ப்ரானில் இது ஒரு புதுவிதமான டிஷ்ஷு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டியர்ஸ். நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிபியும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரானில் தான் ரெடி பண்ண போகிறோம்.
ஸோ அந்த வீடியோக்காக ப்ளீஸ் வெயிட். நம்ம ஆல்ரெடி ப்ரான் மஞ்சூரியன் செய்ததை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் லிங்க் உங்களுக்கு.